குணமாகும்படி கல்வாரியில செய்த காரியத்தை போல் யாரும் பூமியில எதையும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த வித்தும் அழியும், ஒரே வித்து அழியாது. சதாகாலமும் பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி தான் இப்படி பாவியா இருந்த என்ன அவருடைய ரத்தத்தை சிந்தி கழுகி தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் ராஜாவாக்கி வச்சிருக்க. எஜமானனுக்கு வேலை என்ன? எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது. கூலிக்காரன் வேலை என்ன? வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. அடிமையான வேலை என்ன? பட்டினாலும் பசினாலும் பாவத்தினாலையும் வாழ்றது அடிமை. ஹலோ, புரிஞ்சிங்களா? ஆமென். நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. எஜமானன்கிறவன் உலகத்தில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடுறவன். அவனுக்கு ஒரு குறைவு கிடையாது, எல்லாம் நிரம்பி இருக்கு. இன்னைக்கு எஜமானு சொல்றீங்களே, கூலிக்காரன்கிறவன் பூர்த்தியாய் சாப்பிடுகிறவன், குறைவில்லாமல் சாப்பிடுகிற எல்லாம் கிடைக்குது. அப்பா வீட்டில் அப்பளமும் கிடைக்கும், முட்டையும் கிடைக்கும், சிக்கனும் கிடைக்கும். சாரி, எஜமான் வீட்டில். அதனால அங்கே போயிட்டு அவன் பூர்த்தியாக சாப்பிட்றான். வேலைக்காரர் கூட பூர்த்தியாக திருப்தியான சாப்பாடு கிடைக்கும். நம்ம அப்படியா? இல்லை. அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கூலிக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அடிமையாக இருந்தோம், எல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி வியாதி, கஷ்டம், பிரச்சனை, பசி, பட்டினி, வருத்தம், ஏதோ ஒரு ஆளை ஒட்டி வாழ்ந்தோம். லைக் ஏ லீச், ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்களே, ஒட்டுவார்னு சொல்லுவாங்களே, வேற ஏதோ தமிழ் ஏதோ சொல்லுவாங்க. ஒன்றை ஒட்டி வாழுது, பாராசைட். அவங்கள ஒட்டினாதான் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். யாரையாவது காக்கா பிடிச்சே வாழ்க்கையை ஓட்டணும். இது இல்லை. இது என்னதுன்னா அது அடிமையான வாழ்க்கை. எங்கள் அப்பா வீட்டில் கூலிக்காரனாக இருந்தால் போதும், எனக்கு பிள்ளைங்கிற ஸ்தானம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இவன் ஜோம் பண்ணுறான். ஆனால் அப்பா என்ன பண்ணார்? பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அது எப்படிங்க கொடுக்குறாருன்னு எப்படி தெரியுது? சொல்லியிருக்கிறாரா? அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, அப்பொழுது தெரியும். 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, ஹலோ, ஊழியக்காரரை நோக்கி அப்பா சொல்றார், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, சொல்லுங்க எல்லாரும், உயர்ந்த வஸ்திரம் சொல்லுங்க, உயர்ந்த வஸ்திரம். கூலிக்காரங்களுக்கெல்லாம் உயர்ந்த வஸ்திரம் கிடையாது, எஜமானுக்கு தான் உயர்ந்த வஸ்திரம். இவன் நான் குமாரன் வேண்டாம், எனக்கு கூலிக்காரனா வச்சுக்காரன், அடிமையா வாழ எனக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு அடிமை ஸ்தானத்தை இழந்து கூலிக்காரன் ஸ்தானத்துக்கு வர்றான். ஆனால் அப்பா பார்க்குறாரு, நீ கூலிக்காரன் அல்ல, நான் கூலிக்காரனா இருப்பேன் மறுபடியும் ஜெபம் பண்ணுறேன், நான் விடலை, கூலிக்காரன் கிடையாது, நான் எஜமான்டா, நீ என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒன்று அழைக்கிறேன், வா, நீ என் பிள்ளை. ஆமென். உடனே கூலிக்காரனை பார்த்து சொல்றாரு, இவன் கூலிக்காரனை போல இருந்து அவங்க செட்டில் அவங்க கூட்டத்தோட இணைஞ்சுக்கிட்டான். ஆண்டவரே, அப்பா, கூலிக்காரன் மாதிரியே நான் வாழ்ந்துக்கிட்டேன், அவங்க எல்லாம் என்ன வேலை செய்யறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டேன், ஏன்னா சொத்தை நான் பிரிச்சுட்டு போயிட்டேன், தப்பு தண்டாலெல்லாம் பண்ணிட்டேன், அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டேன்ங்கிறான். இல்லை, உள்ள நாள் பூரா எனக்கு திருப்தியாக நடக்கும், சட்டை கிட்ட போடுறதுக்கெல்லாம் கிடைக்கும், சாப்பிட்டுக்கிடுவேன், அண்ணா வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு எல்லாம் சமாளிச்சுக்கிடும். ஆண்டவரே, நிறைய பேர் கிறிஸ்தவங்க அப்படி தான் என்றாங்க. ஏதோ வாழ்ந்த போது ஆண்டுட்டு போனால் எல்லாம் திருப்தியாக எல்லாம் நடக்குது, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளெல்லாம் சந்திப்பார், என் தேவைகளை. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை விட மேலே போகிறது தான் எஜமானுடைய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எஜமானுடைய வாழ்க்கை. ஏன்னா நம்ம ராஜாவாக்கி இருக்கிறார் தேவன் என்று சொல்லுகிறோம். அது என்பது என்னுடைய தேவைகள் பரிபூர்ணமாய் வாழ்வது மாத்திரமல்ல, அடுத்தவருடைய தேவைகளை எல்லாம் பூர்ணப்படுத்துகிற வாழ்க்கை தான் எஜமானுடைய வேலை. அவன் தான் பாஸ். நீங்கள் சூழ்நிலையில் அசைக்கப்பட போறீங்களா? நீ எஜமானனா? ஆமென். இப்படி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் மாற்ற விரும்புறீங்களா? வேலைகள், தராதரம், கணவனுடைய வேலைகள், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, மனைவிமாருடைய வேலைகள், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வேலைகள், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, படிப்பு, கல்வி எல்லாவற்றையும் இயக்குகிற அதிபதியாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதை விசுவாசிச்சாதான் பேசும்போது காரியம் நடக்கும். நான் பேசினால் கிரியை மாற்றம் நடைபெறும். நான் ஸ்டெப் எடுத்த காரியம் நடக்கும், என்னை நோக்கி எனக்கு சாதகமாய் நடக்கும் என்கிற விசுவாச எஜமான் முதலாவது உடையவனா இருக்கணும். நான் முடிவெடுத்தால், நான் இன்று நினைத்தால், நான் இதை விசுவாசித்தால், இன்று என்னுடைய வாழ்க்கையில் எஜமானுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களால் நடந்துவிடும். நிறைய பேருடைய முடிவுகள் எல்லாமே இது இப்படி இருக்கிறதுனால இந்த முடிவு, இதை இப்படி இருக்கிறதுனால இந்த முடிவு, இது இப்படி இருக்கிறதுனால இந்த முடிவு என்று சூழ்நிலைக்கு ஒத்தார் போல் நம்முடைய முடிவுகளை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நாம் மாறாக, எதிர்மாறாக முடிவெடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் எஜமானன். இங்கே பாருங்க, ஆகவே தகப்பன் கூலிக்காரரை நோக்கி,
இது என் கூலிக்காரன் இவன் சொல்றான், ஆனால் கூலிக்காரன் இல்லை. கூலிக்காரர்களே, நீங்கள் போய் என் பிள்ளைக்கு உயர்ந்த வஸ்திரங்களை அணிவீங்கள் என்று முதல்ல சொல்றாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம் எதை குறிக்கிறது? எஜமானுக்கு குறிக்கிறது. வஸ்திரம்னாலே உங்களுக்கு தெரியும். பொன்னாடை போர்த்தியவர்களை வரவேற்கிறார்கள். பொன்னாடை போர்த்துறாருங்க. ரியலான எஜமானுடைய ஆடை ராஜ வஸ்திரம் அங்கே தெரிவிக்கப்படுகிறது. பிரைஸ் காட். வேலைக்காரங்களுக்கு அது கிடையாது, கூலிக்காரங்களுக்கு அது கிடையாது. அதனால அவர் பார்க்கிறார், இது என்னுடைய பிள்ளைக்குரிய ஸ்தானம். முதல்ல அந்த பிள்ளைக்குரிய ட்ரெஸ். இவ்வளவு நாளும் அடிமைங்கிற ட்ரெஸ்ஸை போட்டு வந்தான். கந்தல், கஷ்டம், பிரச்சனை. நான் கூலிக்காரன் ஆகிடுறேன், எனக்கு கூலிக்காரனுடைய வஸ்திரத்தை கொடுன்னு கேட்டான். அங்கே நிறைய அப்பா வீட்டில் நிறைய கோட்டெல்லாம் கிடக்குது. ஒன்று கூலிக்காரன் துணி, இன்னொன்று ராஜவஸ்திரம். அங்கே அடிமையின் துணி அங்கே இல்லை, அது வெளியே தான் கிடைக்குது. அவ்வளோதான், அவ்வளோ நாள் போட்டிருந்தான், அடிமையாக இருந்தான். அப்பா வீட்டில் வந்து ராஜவஸ்திரம் கிடைக்குது, ராஜாக்குரியது, எஜமானுக்குரிய வஸ்திரம் கிடைக்குது. இவன் கேட்டதே கூலிக்காரனுடைய வஸ்திரம், அப்பா கொடுத்தது விலை உயர்ந்த ராஜவஸ்திரத்தை அவனுக்கு தனியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இங்கே சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எல்லாரும் அறிய வேண்டியது, நம்ம அப்பா தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடியது ராஜவஸ்திரம், விலை உயர்ந்த வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே இப்படியெல்லாம் செஞ்சேன்னு சொன்ன உடனே, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். இப்படி சொல்லலாம். ஆள் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மோதிரம். பெரும்பாலும் நம்மெல்லாம் மோதிரம் போடுறது எப்போ போடுறாங்க அப்படின்னா, கல்யாணத்தில். மோதிரம் என்பது ஒரு அரசை குறிக்கிறது, ஆட்சியை குறிக்கிறது. உயர்ந்த வஸ்திரம் சூட்டு, மோதிரம் போட்டாச்சு, ஷூ பாருங்க, ஃபுல் ட்ரெஸ். அது ஃபுல்லும் மூன்றும் எஜமானுக்குரிய வஸ்திரம். தேவனுடைய பிள்ளை என்பவன் ஏதோ வந்து அவனிடத்துல இருந்து அன்றாடம் சாப்பிட்றதுக்கு வரல. அன்றாடம் சாப்பாடு அவங்களுக்கு உண்டே உண்டு. அண்ணன் உள்ள அப்பம் இல்லை. ஆண்டவரே அண்ணனால எனக்கு காலம் நடக்கணும்லாம் கிடையாது. அண்ணன் உள்ள அப்பம் கொடுக்குற வரல நம்ம கர்த்தர். அது கொடுத்ததெல்லாம் கானான் தேசத்தில் கொடுத்தார். கானான் தேசத்துக்கு வர்ற வனாந்தரத்தில் கொடுத்தார். கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணன் உள்ள அப்பம்லாம் கிடையாது. ஃபுல் சாப்பாடு, ஃபுல் மீல்ஸ். எல்லாருக்கும் பெருக்கெடுத்து ஓடுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கிறிஸ்துவில் வாழுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என்னதான் எப்படியாவது கர்த்தர் வச்சபடி நடக்கட்டெல்லாம் கிடையாது. கர்த்தர் வச்சபடி பயங்கரமானபடி ஆசீர்வாதத்தை நிரப்பி வச்சிருக்கிறாரு. ஆமென். அதனால தான் கர்த்தர் சொல்றார், உயர்ந்த வஸ்திரம், இரண்டாவது நல்ல பொன்மோதிரம், அடுத்தால பாதரட்சைகளை அவர் போடும்படியாக சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இது மாத்திரமா? அடுத்தால சொல்றார், அவர் யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். செலக்ட் பண்ண சொல்றாரு. இருக்கிறதுல பெஸ்ட். நம்மளாம் சாப்பிட்டா இது என்ன சாப்பாடுக்காக நீங்க கிறிஸ்தவனா வாழ்றீங்க? இல்லை, சிறந்த உணவுகள் எஜமானுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்பா இதை சொல்லலை, எப்பா நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்கா, அங்கே இருக்குது, ஆனால் வச்சு நம்ம இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். இன்றைக்கே இந்த கொளுத்து கண்டு அடித்தா அடுத்தால கொளுத்து கண்டே நம்மளுக்கு இருக்காது. இப்படி மாட்டெல்லாம் அடிச்சு சாப்பிட்டா சிக்கன் எத்தனை மாட்டை அடிச்சு சாப்பிட, இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, எல்லாம் கிடையாது. அப்பா இப்படிப்பட்டவர். அப்பா ஒரு கன்றை அடித்து சாப்பிட்டா இன்னும் 2 கன்று வரும்னு தெரிஞ்சிருக்கும். சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லவே வரல. பிரைஸ் காட். ஏதாவது எனக்காவது காக்கா சேர்த்து வச்சுக்குதா? காக்காவை யார் போஷிக்கிறா? காக்காவை யார் போஷிக்கிறா? சத்தமா சொல்லுங்க, காக்காவை யார் போஷிக்கிறா? கர்த்தர் போஷிக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, காகங்களுக்கு உணவளிக்கிற கர்த்தர். ஆமென். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்னு பார்க்குறோமே, அதே இது இன்னொரு வசனத்தை சொல்லுது, காகங்களை கவனித்து பாருங்கள். இன்னொரு சுவிசேஷத்தில் அதை சொல்றாரு பாருங்க, காகங்களை கவனித்து பாருங்கள். அது யார்ட்டையாவது போயிட்டு எடுத்து சாப்பிட்டு வருது, எங்கேயாவது ரெடியாக இருந்தால் சாப்பிட்டு வருது, எதையாவது இருந்துன்னா சாப்பிடுது. அதுகளே கர்த்தர் போஷிக்கிறாராம். அவர் நம்மளுடைய பரமபிதா. ஆமென். நிறைய பேர் தெரியுது, நான் இந்த இது போச்சுன்னா நான் எப்படி வாழ்வேன், எனக்கு எதிர்காலம் எப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
இந்த வசனத்தை பாருங்க, அது சொல்லுகிறது, தெளிவாக்குகிறது. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அல்லது தேவனுடைய வீட்டில் அல்லது தேவனுடைய கிறிஸ்தவனுடைய வாழ்வு எப்படியா இருக்க வேண்டும் என்றால், கொழுத்த கன்றை அடித்து பொன்மோதிரமிட்டு, நம்மெல்லாம் சொல்லுவோம் சர்ச்சுக்கு வந்தா நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, ஆண்டூரில் போனால் வர வர கஷ்டமாக இருக்கணும், அதனால கஷ்டம் அவங்களுக்கு வராட்டாலும் கஷ்டம் வர்ற மாதிரியே ஒரு பண்ண வச்சுருவாங்க. சில பேர் ரொம்பலாம் போடாத, நகையெல்லாம் கலத்திரு, இப்படி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஒன்றும் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டுறாது. ட்ரெஸ்ஸு ஆளாத வரையில் நீங்கள் எஜமான், ட்ரெஸ் உங்களை ஆண்டாதான் நீங்கள் அடிமையாயிருந்தீங்களே. அர்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க. நான் பொன் வஸ்திரம் போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெருமை வந்துடக்கூடாது, ஆனால் அதுதான் அடிமை. நல்ல மினுக்கான வஸ்திரம் போட்டிருக்கணும்னு ஒரு எண்ணம், கர்வம் வந்துடக்கூடாது, அதுதான் அடிமைக்கு வரக்கூடியது. ஆனால் ராஜாவுக்கு அது வர்றதே இல்லை. ராஜாவுக்கெல்லாம் அது சீப், ஏன்னா 1000 கோட்டை அதை இவ்வளோ கிடக்கும். ராஜாவுக்கு அங்கேயே ஏகப்பட்ட தங்க நகைகள், அங்கே அவர் பெரிய டன்னு கணக்கில் நகை வச்சிருக்காரு. அதில் 2 செயினை போட்ட உடனே அவருக்கு பெருமைலாம் வராது, இருக்கிறது பூரா அங்கெல்லாம் இருக்குது. அர்ப்பனுக்கு இது பவர் வந்தால் தான் அர்த்தராத்திரியில் கொடை குடிப்பானா. எஜமானுக்கு பவர் வந்தால் ராத்திரியும் பகல்லாம் இப்படிப்பட்ட கொடையெல்லாம் பிடிக்க மாட்டான், அவனுக்கு மற்றவங்க தான் கொடை பிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எஜமான் நடந்து வரும்போது ரோடுகளில் ராஜாக்கள் வருகிற பொழுது கொடை பிடிக்கிறாங்க, ராஜாவை பிடிக்காரு, அடுத்தவங்க பிடிப்பாங்க கொடை. அர்ப்பனுக்கு பவர் வந்தால் தான் அவன் ராத்திரிலாம் கொடை பிடிச்சிட்டு அலைவான். அதனால் உங்களுக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிற பொழுது உங்களுக்கு மினுக்கல்ங்கிற எண்ணமே வராது. ராஜாவுக்கு மினுக்கல் புத்தியெல்லாம் கிடையாது, அவருக்கு ராஜரீக ஒரு சுவாபம் ஒன்று வருகிறது, அதை தான் அவர்கள் பார்க்க முடியுமே தவிர போட்டிருக்கிற நகையினால் அவருக்கு கௌரவம்லாம் வராது. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அவருக்கு இருக்கிற ஜனங்கள், நமக்கு இவ்வளவு தூரம் ஜனங்கள் இருக்கிறார்களே, அதுதான் அவங்களுக்கு பெருமை. ஆமென். போட்டிருக்கிற நகையினாலாம் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் அதை நினச்சி பாருங்க, எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை கொடுக்குறோம், எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிறாங்க, அப்படிங்கிற எண்ணம் உங்களோட இருக்கணும். அதான் எஜமானுடைய எண்ணம். ஆமென் சார். அதனால பாருங்க, ஆகவே இங்கே கவனிக்கிறோம், பொன் மோதிரம், கொழுத்த கன்று, கால்களுக்கு பாதரட்சை, உயர்ந்த வஸ்திரம், எல்லாத்தையும் கவனிக்கிறோம். அவர் சொல்றார், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அப்ப பாருங்க, சாப்பாட்டு விஷயத்தில் சாப்பாடு ஆரவாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பிடும்போது சந்தோஷமா சாப்பிடுங்க, கொழுத்த கண்டு அடிச்சு சாப்பிடுங்க, நல்ல புசிச்சு திருப்தி அடையுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைய பேர் நினைக்கிறது எல்லாம் போயிடக்கூடாது, நம்மளை விட்டு பார்த்து பார்த்தா எதுவும் செய்யணும், பார்த்தே செய்யுங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ரைட். லூக்கா 19வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 19:16. அதுக்கு 19:11 படிக்கலாம். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். அந்த நேரம் வரையில் தேவனுடைய ராஜ்யம் வரவே இல்லை. ஏன்னா இயேசு மரித்து உயிரோடு எழும்பலை, பிசாசுடைய ராஜ்யம் தான் அவன் ஊரில் நடக்குது. இயேசு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன்லாம் சொன்னார், அது இப்போது வந்திருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டார். ஆனால் கல்வாரில் மறிக்காதனால நான் ராஜ்யம் வெளிப்படலை. ஸோ அந்த வசனத்தை கவனிங்க. அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்தபடினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்பட போகுது அப்படின்னா அவங்களுக்குலாம் எண்ணம் உண்டாயிட்டு. உடனே தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த உவமையின் மூலமாக அவர் சொல்லி காட்டுறார். தேவனுடைய ராஜ்யம், ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஏற்கனவே வந்துட்டீங்க, நீங்கள்லாம் ராஜாக்கள்னு பார்க்குறோம். அல்லேலூயா. மறுபடியும் தேவன் வரணும். தேவனுடைய வீட்டில் வந்துட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துட்டீங்க, தேவனுடைய ஆளுகையில் வந்துட்டீங்க, உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் மறித்திருக்கிறீங்க, தேவன் உங்களை ஆளுகிறார், எஜமானன் அப்படிங்கிற எண்ணெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு நிறைய ஓடிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான ஒரு உவமையை இங்கே அவர் சொல்றதை கவனிக்கிறோம். பாருங்க என்ன சொல்றார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான்.
புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரிடத்தில் 10 பேர் அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். ஏதோ கொடுத்து வியாபாரம் பண்ணுங்கள். சொல்லுங்க, கொடுத்து வியாபாரம் பண்ணுங்கள். யார் வியாபாரம் பண்ணணும்? ஊழியக்காரங்க. நான் தேவனுக்கு நான் ஊழியக்காரன், உலகத்துக்கு நான் எஜமானன். எஜமானுக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் ஒரு ஓமையை சொல்றார். அந்த ஆள் ஒரு ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்று ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போனார். அது இயேசு கிறிஸ்து குறித்தாங்க சொல்லுது, அல்ல தேவனை குறித்து சொல்லுது. போயிட்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான காரியங்களில் இவங்க பெறுகிறதுக்காண்டி ஒரு ஓமையை அவர் சொல்றார். சார், அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, யார, இவன் எங்கள் பேரில் ராஜாவை இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த போது பாருங்க, ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஆள் நம்மகிட்ட ராஜாவை இருக்கிறதே தேவையில்லை அப்படின்னு ஸ்தானாபதிகளை அனுப்பிவிட்டு, நீர் எங்களுக்கு ராஜாவே வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாங்க ஊர்க்காரங்கெல்லாம். இதுல 10 பேர் வேற. 10 பேர் என்ன பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணல. ஹலோ, 10 பேர் யாரு ரிஜெக்ட் பண்ணல? ஊர்க்காரங்களாம் ரிஜெக்ட் பண்ணாங்க, 10 பேர் ரிஜெக்ட் பண்ணல. ஊர்க்காரங்களாம் ரிஜெக்ட் பண்ணது வந்து ரட்சிக்கப்படாதவங்க. நம்ம யாரு? சர்ச்சு 10 பேர். நாம என்ன பண்ணோம்? எஸ் எஸ், உங்களுடைய ராஜ்யத்தை உன்னை நிறுவ போகிற, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன் ஆண்டவரே அப்படின்னு வந்தவங்க தான் இந்த ரட்சிக்கப்பட்ட கோஷ்டி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஓமை புரியுதா? ஆமென். ஊர்காரங்களாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த ராஜா எங்களுக்கு வேண்டாம், ஏசு எங்களுக்கு ஆண்டவரே வேண்டாம், நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிடுவோம். 10 பேர் என்ன பண்ணாங்க, ஆண்டவரே ரைட்டு, திரவியத்தை எங்களுக்கு தாரும், நாங்கள் வாங்கி நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் பெரிய காரியத்தை நான் பண்ணுவோம், உங்களுடைய சொல்லபடி நாங்கள் கேட்போம் அப்படின்னு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள வந்தவங்க. இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். 10 நம்மளை தான் அழைத்து வர சொல்றாங்கன்னு வைங்க, ஆண்டவர் அழைத்து வர சொல்றார். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவரே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். நீ ஏற்கனவே கொடுத்தீர்றல, அதுல இருந்து 10 ராத்தல் தயார் பண்ணிட்டேன். இவர் ஆண்டவர் என்ன திரையும் கொடுத்துட்டு போயிருப்பாரு நினைக்கிறீங்க? பணங்கணும். அவர் கொடுக்க திரவியமே இதுதானுங்க. அல்லேலூயா. இந்த திரவியத்தை அவர் வாங்கினதுக்கு பிறகு ஏதாவது ஒன்று சம்பாத்தியம் பண்ணணும், வசனத்தை. சரி, கவனிக்கலாம். அப்பொழுது முந்தினவன் வந்து இப்படியெல்லாம் சொன்ன உடனே ரெண்டாவது எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளா இருந்தபடியால் 10 பட்டங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். சொல்லுங்க, 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பிரைஸ் தி லார்ட். இயேசு யாருக்கு சொல்றாரு? இவனை சொல்லிக் கொடுக்கிறாரு. என்ன டீச்சிங் கொடுக்கிறாரு? இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள ப்ரொஃபஸர் இன்ஜினியராக ஆகிறது எப்படின்னு டீச்சிங் கொடுப்பார். மெடிக்கல் காலேஜில் இருக்கிறவர் மெடிக்கல் காலேஜில் எப்படி நிபுணராக ஒரு டாக்டர் ஆகிறதுன்னு டீச்சிங் கொடுப்பார். இவர் இயேசுக்கு என்ன சொல்றார்? ராஜாக்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கப்படும் அந்த ட்ரைனிங் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. 10 வீட்டை சொல்லல, 10 பட்டணம். சிட்டி ஆஃப் மும்பை, சிட்டி ஆஃப் புனே, சிட்டி ஆஃப் நாசிக், சிட்டி ஆஃப் நாக்பூர், சிட்டி ஆஃப் சென்னை, சிட்டி ஆஃப் கொல்கட்டா, சிட்டி ஆஃப் பெங்களூர், ஹைதராபாத், இப்படி 10 பட்டணத்தை செலக்ட் பண்ணிக்காங்க. அந்த 10 பட்டணத்துக்கு நீதாயா ராஜா. Praise God. Hallelujah. எண்ணங்களை முதலாவது மாற்றணும். தேவனுடைய பிள்ளைகள் எண்ணங்களை மாற்ற வேண்டும். இயேசு எப்படி பேசுறாரு? அவர் சாதாரண ஏழை என்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. அவருடைய ஆதிக்கத்தில் வருகிறவர்களை குறித்து அவர் பேசும்பொழுதெல்லாம் மாபெரும் நபர்களாய் அவர்களை எண்ணி பார்க்கிறார், அவர்களை ஆளுகளாய் பார்க்கிறார், எஜமானா பார்க்கிறார். ஆமென். சரி, கவனிக்கலாம். அடுத்த என்ன சொல்றேன்னு பார்ப்போம். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலில் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். இவரும் சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார்.
தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படி விட்டுட்டு போகலை. விட்டு போனால் எப்படியும் போயிட்டு போகிறாங்க, எப்படி இருப்பாங்கன்னு தெரிய வருது, அதை பின்னால் பார்க்கலாம். ஆனால் இங்கே இவங்க ஏதோ பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணார்? உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவர் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். எவ்வளவு தூரம் அவர் கொடுத்த திரவியத்தை யூஸ் பண்ணாங்களோ அதற்கு தகுந்தபடியான பிரதிபலன் கிடைக்கிறத பார்க்கிறோம். அவர் 10 சம்பாத்தியம் பண்ணார், 10 பட்டணம். 5 சம்பாத்தியம் பண்ணார், 5 பட்டணம். பிரைஸ் காட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சார், அடுத்தல கவனிப்போம். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையில் வைத்திருந்தேன். நானும் ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்கு போன ஆண்டவரே, மனப்பாட வசனம் படிச்சிருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றலை. இன்னும் பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க, கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட ஒன்றும் சபிக்கப்பட்ட கிறிஸ்தின காய் சாப்பமாய். நீ என்னையா சம்பாத்தியம் பண்ண? எத்தனை பேருக்காக வேண்டி நீ உதவியாக இருந்த? எதை நீ உற்பத்தி பண்ண? எதுவும் உண்டா? இல்லை ஆண்டவரே, நான் உண்டு, என் வயிறு உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு. ஆண்டவரே, ஊரா ரிஜெக்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு பரலோகமே கிடையாது. நீங்கள் 10 பேர் ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு தந்துருக்கிறேன், ராஜாவாக்கி இருக்கிறேன். அந்த முதல் ஆள் சொன்னார், நான் 10 ராத்தில் கொண்டு இன்னும் 10 ராத்தில் சம்பாத்தியம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. 2வது ஆள் வந்தார், நான் 5 ராத்தில் கொண்டு 5 ராத்தில் சம்பாத்தியம் பண்ண ஆண்டவரே. இன்னொருத்தர் வராரு, அழகாக புத்தி வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் பவ்யமான ஆள்னு நினைக்கிறேன். வருவார் போறார், வருவார் போவார், அது ஆளாக தான் இருக்கும். பார்க்கலாம். அடுத்தல, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காதை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தேன். ஒண்ணுமே செய்யாம கர்த்தருக்கு பவ்யமா பயந்து வாழ்ந்து எதுக்குங்க? உபவாசம் போட்ட ஆண்டவரே, ஜபிச்ச ஆண்டவரே, முட்டெல்லாம் தெரிஞ்சது ஆண்டவரே, ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே. வசனத்தின்படி வசனம் இருக்குது, இதுதான் தெரியும், ஆனா ஒண்ணுமே செய்யல. என்ன பிரயோஜனம்? அடுத்தல கவனிங்க வசனம். கர்த்தர் என்ன சொல்றான்? அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காத எடுக்கிறவனும் விதைக்காத அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? என்ன சொல்றாரு? ஏன் பேங்க்ல போடலன்னு கேட்காரு. நீ ஏன் பேங்க்ல போடல? பேங்க்ல போட்டிருந்தா வட்டியோட எனக்கு கூட கிடைச்சிருக்குமே. நீ இவ்வளவு தூரம் சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே வச்சிருந்த, புதைச்சு வச்சிருந்த. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லி இருக்கிறத 10 பேருக்கு சொல்லியிருந்தா எவ்வளவு பேர் விடுதலை அடைஞ்சிருப்பான்? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சத்தியத்தை அடைச்சு வச்சுக்கிட்டாங்க நிறைய பேர், அவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, பின்ன ஏன் என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வர பற்றி கொள்வேன் என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். ஐயா, நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, எஜமான்னு தெரியாம ஏதோ வாழ்றேன், ஒரு வேலைக்கார மாதிரி வாழ்றேன், கூலிக்கார மாதிரி வாழ்றேன் அப்படி நினைக்கிறவங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதமும் எடுத்து கொடுக்கப்பட்டு, யாரெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா வசனத்தை அறிக்கை பண்ணி எஜமான் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அல்லேலூயா. ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா அதான் பாருங்க, நிறைய இடத்துல பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட பேசும்போது இப்படிலாம் நினைக்கிறாங்க, ஒரு நாள் வருவார். இது ஏதோ பெரிய இந்த கதை மாதிரி தான் இருக்குது. ஒரு நாள் வருவார், இன்னைக்கே வந்தானாங்க, இன்றைக்கே சர்ச்சுக்கு அவங்களை அழைக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இல்லையா? ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் நான் நிறைய நாள் பார்த்துட்டேன். நிறைய பேர் பார்த்து ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன ஃபெய்த்னு தெரியல. அது ஹோப் won't work. நம்பிக்கை ஒருபோதும் பலன் அளிப்பதில்லை, விசுவாசமே பலன் அளிக்கிறது. அவங்களுக்கே தெரியல, இவ்வளவு தூரம் விசுவாச சத்தியத்தை கேட்கிற ஆளுகளுக்கே நம்பிக்கை குறித்து பேசுகிறார்கள். ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள்லாம் நடக்கிறது இல்லை. இன்றைக்கே ரட்சணிய நாள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வீடுகளில் முழங்க வேண்டும், வீடுகளில் தேவனுடைய வார்த்தைகள் அறிக்கை பண்ணப்பட வேண்டும், வீடுகளிலே நாம் எஜமானர் என்பதை பேச வேண்டும், வேலைகளில் நான் எஜமான் என்பதை அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுது. ஆகவே உள்ளவனிடத்திலிருந்து யாரெல்லாம் உள்ளவனுக்கோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு சத்தியத்தை அவர் சொல்றதுங்க கவனிங்க. அவர் சொல்றார், அதற்கு ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். ஆண்டவரே, அவனுக்கு ஏற்கனவே 10 ராத்தல் இருக்கு, ஏற்கனவே கொடுத்தது 10,
அவன் ஏற்கனவே அதோட 10 பட்டணங்களுக்கு பெருசா இருக்கிறான். ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டேன். அவர் சொல்றாரு உள்ளவன் அவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்படும். இப்படித்தான் யோபு பெரிய ஆள் ஆயினார், ஆபிரகாம் பெரிய ஆளானார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதற்கு அவன் உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒண்ணு இல்ல ஒண்ணுன்னு சொன்னா போங்க எல்லாம் வந்துடும். எங்களுக்கு இருக்குன்னு சொல்ற ஆளுகளுக்கு வந்துடும். வேற ஏன் நடக்க மாட்டேங்குது காரியம்? நிறைய பேர் ஏன் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க? வேற ஏதோ வழியில போறோம். 10 பேர் தான் நீங்க ஆண்டவர் செலக்ட் பண்ண ஆளு தான். கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறது என்ன அப்படின்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு இப்படிப்பட்ட விசுவாசம், யார் தேவனுடைய வார்த்தைகளை வாங்கி யார் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுது. அவங்க தான் 10 பட்டணத்தை சம்பாத்தியம் பண்றாங்க. வச்சுட்டு ஏதோ அமைதியா ரட்சிக்கப்பட்டேன் இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருந்த மணிக்கே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே சுருட்டு ஏதோ போயிருது. அது எப்படி போகும் பிரதர் சொல்லுங்களேன்? எனக்கு என்ன தெரியும்? நம்ம ஒரு பிலீவர் டாக்டரா இருப்பாரு, இவங்க வந்து வியாதின்னு அந்த டாக்டர் கொண்டு பைசா கொடுத்துட்டு வருவாங்க. என்னாகும்? டாக்டர் பிலீவர் நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணியிருப்பாரு. இங்க இன்னொரு விசுவாசி பிலீவர்னு சொன்னாங்களா, வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, என்ன ஆச்சு? அவ்வளோ நாள் சம்பாத்தியம் பண்ணி பண்ணி மந்த்லி இஎம்ஐ கட்டுறது போல, லோன் கட்டுறது போல இவங்க பூரா பணத்தை அங்கேயே கொடுத்துட்டு வருவாங்க. ஏன் பிரதர்? இதுதான் உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். டாக்டர் பிலீவர் நல்ல பணம் தான் மதியம் பண்றாரு. விசுவாசி இன்னொரு பிலீவர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பணம் பூரா அங்கே போயிருது. பிரைஸ் காட், ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய பணம் மருத்துவமனைக்கு செல்லாம இருக்கணும்னா, நம்முடைய பணம் வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, நாம நல்ல ஆசீர்வாதத்தில் பெருகணும் அப்படின்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அங்க செயல்படுகிறானோ, யார் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறானோ, யார் அந்த வார்த்தையின்படி அதை கிரியை செய்தை பெருகுகிறானோ, யார் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறானோ, யாருக்குள்ள தேவனுடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, யார் கர்த்தர் வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரைஸ் காட், ஹalleluya ஹalleluya என்று தேவன் சொன்னார். ஆகவே தான் அவன்கிட்ட யார் வச்சிருந்தானோ, ஒண்ணுமே இல்லாம வச்சிருந்தானோ அவன்கிட்ட இருந்து பிடுங்க. பிடுங்கி யார் வேலை செய்கிறானோ, யார் கிரியை நடப்பிக்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்கிறது. ஒருவேளை அவனுக்கு 10 வீடு இருந்தால் 11வது வீடு கிடைக்கும். நம்ம நினைக்கிறபடி அவங்க 10 வீடு வச்சிருக்கிறாங்களே, ஆண்டவர் இன்னொரு வீடு அவனுக்கு கொடுத்தாங்களே. பாருங்க, நம்மெல்லாம் அங்கே போயிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த இது நம்ம ஜெபம் கூட்டம் அவங்க வீட்டில் தான் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு ஒரு வீடு ஆண்டவர் தரல. ஏன் நினைக்கிறேன் பாருங்க, இப்படி தான் ஆண்டவர் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னா, இங்கேருந்து எடுத்து அங்கே கொடுத்துட்றாரு. பிரைஸ் காட், ஹalleluya. நம்மளுக்கெல்லாம் சொந்த வீடுகள் வேணும், நம்மளுக்கெல்லாம் மாட மாளிகளில் வேணும். இதே போல தான் யோபும் ஆபிரகாமும் ஆசீர்வாதங்களில் பெருகி இருக்கிறாங்க. அதான் பரலோக ராஜ்யத்தினுடைய நியமே அப்படி. அதனால் பார்க்கிறோம், பயங்கரமான சீமானாக இருந்தான். ஆபிரகாமுடைய நகைகள், ஆபிரகாமுடைய பொன் வெள்ளி மிருக ஜீவன்களை பூமி தாங்கக்கூடியதாக இருந்தது. ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இப்படித்தான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றோம். இதே லைன்ல வர்றதுக்கு ரெடியா? சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9812223970.